Hi, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மகேந்திரா ப்ராஃபிட் மினி ட்ரக் அண்ட் டாடா ஏஸ் ப்ரோ தான் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு வண்டியுமே நமக்கு தெரியும், நல்ல தரமான வண்டின்னே சொல்லலாம். முக்கியமாக மகேந்திரா ப்ராஃபிட் ட்ரக்கை பொறுத்தவரை என்ஜின் டீசல் என்ஜின் கொடுத்துருக்காங்க. டாடா ஏஸ் ப்ரோவை பொறுத்தவரை MPPFI பெட்ரோல் என்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி ரெண்டுமே 2 சிலிண்டர் வண்டி தான். முக்கியமாக இந்த சிலிண்டருக்கு ஏற்ற மாதிரி நல்ல பவரும் கொடுத்துருக்காங்க. வண்டியில் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு பார்த்தோன்னா இந்த மகேந்திரா பொறுத்தவரை 909 சிசி கொடுத்துருக்காங்க. டாடா ஏஸ் ப்ரோ 694 சிசியில் கொடுத்துருக்காங்க. ஸோ பவர்ஃபுல் என்ஜின் தான் ரெண்டுமே. ஸோ தேவையான அளவுக்கு பவர் கிடைக்குது. அதாவது மகேந்திரா பொறுத்தவரை 26 ஹார்ஸ் பவரும், டாடா ஏஸ் ப்ரோவை பொறுத்தவரை 30 ஹார்ஸ் பவரும் கொடுத்துருக்காங்க. வண்டியில் உள்ள பவருக்கு ஏற்ற மாதிரி நல்ல டார்க்கும் இருக்குது. டார்க்கை பார்த்துட்டோன்னா 58 நியூட்டன் மற்றும் 55 நியூட்டன் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. பக்காவான வண்டி, சின்ன வண்டியாக இருக்கிறதுனால நமக்கு ரோட்டில் எந்த மாதிரி ரோடாக இருந்தாலும் ஈஸியாக டர்ன் பண்ணி போகிற மாதிரி அமைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்குன்னு பார்த்துக்கிட்டோன்னா மகேந்திரா பொறுத்தவரை 30 லிட்டரில் கொடுத்துருக்காங்க. இந்த டாடா ஏஸ் ப்ரோவை பொறுத்தவரை 10 லிட்டரில் கொடுத்துருக்காங்க. வண்டி காம்பேக்டாக தான் டிசைன் பண்ணியிருக்காங்க எல்லாமே. ஸோ மைலேஜ்னு பார்த்தோன்னா 21 கிலோமீட்டர் கிடைக்குது. டாட்டாவை பொறுத்தவரை 22 கிலோமீட்டர் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அதனால பிரச்சனை கிடையாது. வண்டி நல்ல பக்காவான வண்டினே சொல்லலாம். ஏன்னா மைலேஜும் கிடைக்குது, பவர் கிடைக்குது, விலையும் கம்மி தான். க்ரோஸ் வெயிட்டுன்னு பார்த்தோன்னா 1802 கேஜியில் மகேந்திரா மினி ட்ரக்கும், இந்த 1535 கேஜியில் டாடா ஏஸ் ப்ரோவும் கொடுத்துருக்காங்க. ஸோ க்ரோஸ் வெயிட் மாதிரியே நமக்கு பேலோடும் மாறுபடுது. பேலோடுன்னு பார்த்துக்கிட்டோன்னா ரெண்டு வண்டியிலே நல்லா இருக்குது. 800 கேஜி அண்ட் 750 கேஜின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மகேந்திரா மினி ட்ரக்கை பொறுத்தவரை 800 கேஜி வரைக்கும் ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்துட்டோன்னா டாடா ஏஸ் ப்ரோ 750 கேஜி. டிரான்ஸ்மிஷன்னு பார்த்துக்கிட்டோன்னா 4 ஃபார்வர்டு ஒரு ரிவர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி இந்த என்ஜின் பவருக்கு ஏற்ற மாதிரி இந்த டிரான்ஸ்மிஷன் போதுமானதாக இருக்குது. ஸோ 4 ஃபார்வர்டு ஒரு ரிவர்ஸ் போதும். மெக்கானிக்கல் ஸ்டியரிங் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியை பொறுத்தவரையில். முக்கியமாக ரெண்டு வண்டியிலுமே பவர் ஸ்டியரிங் வரல. ஏன்னா ரெண்டு வண்டியுமே சின்ன டைப்பில் இருக்கனால சாதாரண ஸ்டியரிங்கே போதுமானதாக இருக்குது. டிஸ்க்கு, ட்ரம் பிரேக் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டிஸ்க்கும் ரியரில் ட்ரம் பிரேக்கும் வர மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மகேந்திரா மினி ட்ரக்லேயும் அதே மாதிரி தான் இருக்குது. அதே நேரம் பார்த்துக்கிட்டோன்னா நமக்கு இந்த வண்டியிலையும் அப்படி தான் இருக்குது. டாடா ஏஸ் ப்ரோலையும் ஃப்ரண்ட் லீஃப் 7 லீஃப் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க மகேந்திராவில். அதே மாதிரி இண்டிபெண்டன்ட் மெக்பர்சன் ஸ்ட்ரட் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க டாடா ஏஸ் ப்ரோவில். ஸோ ரெண்டுலேயும் வித்தியாசம் இருக்குது. ஸோ மகேந்திராவை பொறுத்தவரை வேறு மாதிரி இருக்குது, இதில் வேறு மாதிரி இருக்குது. இதே மாதிரி பார்த்துட்டோன்னா ரியர்லேயும் மகேந்திராவில் 7 லீஃப் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. டாடா ஏஸ் ப்ரோவை பொறுத்தவரை செமி ட்ரைலிங் ஆம் வித் காயில் ஸ்ப்ரிங் ஹைட்ராலிக் டேம்பரோடு வந்துடுது. ஸோ ரெண்டு வண்டியுமே ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசமாக இருந்தாலுமே ரெண்டுமே ஒவ்வொரு மாறுபட்ட கோணத்தில் ஒவ்வொன்றுலேயும் அட்வான்டேஜஸ் இருக்க தான் செய்யுது. முக்கியமாக டயரை பொறுத்தவரை 145 R12 8 ப்ளை ரேட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு வண்டிக்குமே ஒரே மாதிரியான டயர் சைஸை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி பக்காவாக தான் இருக்குது. நல்ல மைலேஜ் தர்ற மாதிரி எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் வைஸ்லேயும் பக்காவாக இருக்குது. லென்த்துன்னு எடுத்துக்கிட்டோன்னா மகேந்திரா பொறுத்தவரை 3927 mm கொடுத்துருக்காங்க. இந்த டாடா ஏஸ் ப்ரோவை பொறுத்தவரை 3560 mm கொடுத்துருக்காங்க. மற்றபடி டைமென்ஷன்ஸ்னு பார்த்தியாச்சுன்னா நமக்கு அடுத்தது விட்த் இருக்குது. விட்த்தை பொறுத்தவரை 1540 மகேந்திராலையும் 1497 டாடா ஏஸ் ப்ரோலையும் கொடுத்துருக்காங்க. டைமென்ஷன் வைஸில் மகேந்திரா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது எல்லாமே. ஸோ ஹைட்டுன்னு பார்த்தாலும் 1915 mm கொடுத்துருக்காங்க மகேந்திராவில். அதே மாதிரி டாடா ஏஸ் ப்ரோவை பொறுத்தவரை 1820 mm கொடுத்துருக்காங்க. ஸோ டைமென்ஷன் வைஸில் மகேந்திரா தான் வின்னர்னு சொல்லலாம். கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா 160 mm மகேந்திராவுக்கும் 170 mm டாடா ஏஸ் ப்ரோக்கும் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்தவரை டாடா ஏஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ பக்காவாக டிசைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட பர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதோட மைலேஜும் நல்லா இருக்குது. வீல் பேஸை பார்த்தோம்னா மகேந்திராவில் 1950 mm, டாடா ஏஸ் ப்ரோவை பொறுத்தவரை 1800 mm கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற டைமென்ஷன்ஸ் போலவே வீல் பேஸும் முக்கியமானதாக இருக்குது. கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஸ்பேசியஸ் கேபினாக இருக்குது. அதே மாதிரி டாட்டாவை பொறுத்தவரை முக்கியமான ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் என்னென்னா இந்த கேபினை கிராஷ் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ காருக்கெல்லாம் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்க மாதிரி இந்த கேபினையும் கிராஷ் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது முற்றிலுமான ஒரு சேஃப்டியான வண்டினே சொல்லலாம். டேர்னிங் ரேடியேஷன் எடுத்துக்கிட்டோன்னா 4800 mm கொடுத்துருக்காங்க மகேந்திராவில். இந்த டாடா ஏஸ் ப்ரோவை பொறுத்தவரை 3750 mmலே திரும்ப மாதிரி இருக்குது. வாரண்டியை பொறுத்தவரை மகேந்திராக்கு 3 வருஷம் 80,000 கிலோமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. டாடா ஏஸ் ப்ரோவை பொறுத்தவரை 2 வருஷம் வாரண்டி 72,000 கிலோமீட்டர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. வாரண்டி வைஸில் நமக்கு வண்டி சர்வீஸ் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். சர்வீஸ் இன்டர்வலும் குறிப்பிட்ட அளவில் கம்மியான ரேட்டில் சர்வீஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது. ப்ரைஸ் 5.8 லட்சத்தில் மகேந்திராவும் 3.99 லட்சத்தில் டாடா ஏஸ் ப்ரோவும் ஸ்டார்ட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.